தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லைங்க உண்மையாலுமே. இந்த மிளகுல எப்படி பொரிப்பாங்கன்னு நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, மிளகுலாம் கீழ் விழுகும், அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சேன். அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க அப்படி பொரிக்கல. எப்படி பொரிக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள். ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மஞ்சுநாதன். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மலையில் நான் ஏற்காடுக்கு தாங்க வந்திருக்கோம். சம்மர் சீசன் வேறு ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? சம்மர் சீசன் ஆரம்பிச்சங்காட்டி தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் ஃபால்ஸ் இருக்கோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டிட்டு இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முதல்ல எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிளியூர் ஃபால்ஸ் தாங்க போக போகிறோம். நான் கிளியூர் ஃபால்ஸ் போய் குளிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லூர் ஃபால்ஸ் போகலாங்க. வாங்க போகலாம். இல்லை, இந்த ஏற்காட்டில் போட் ஹவுஸு, பொட்டானிக்கல் கார்டனு, நிறைய தங்குறக்கு இங்கேயே ஸ்டே பண்ணி தங்குற மாதிரி ரெசார்ட்ஸு, நிறைய வியூ பாயிண்ட்ஸு நிறைய இருக்குதுங்க. நம்மளுக்கு வந்து சம்மருக்காக ஃபால்ஸ் மட்டும்தாங்க இப்போதைக்கு காட்ட போகிறேன். நீங்கள் வாங்க, நம்ம எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் அதை பற்றி, இந்த ரெசார்ட்ஸு, இந்த பொட்டானிக்கல் கார்டனு, இந்த வியூ பாயிண்ட்ஸு, அதை பற்றிலாம் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். நான் கரெக்டாக எதுக்கு இந்த இடத்துல நின்று பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பஞ்சர் ஒட்டி தரப்படும் சொல்லி போட்டிருந்தாங்க. நீங்கள் ஏன்னா ஏற்காடு வந்து பைக்கு பஞ்சர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வருத்தப்பட வேண்டாங்க, இங்கேயே பஞ்சர் கடை இருக்குதுங்க. வாங்க, நான் உங்களுக்கு அந்த நம்பரை காமிக்கிறேன். நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஸ்பாட் பஞ்சர் ஒட்டிக்கலாங்க. இதுதாங்க, இங்கே பாருங்கள், ஸ்பாட் பஞ்சர் ஒட்டி போட்டு தரப்படும். கேபிஎஸ் பஞ்சர் கடை 9443091714. சரிங்களா? ஏற்காட்டில் இந்த இயற்கையினோட அழகை பாருங்களேன், அப்படியே எப்படி இருக்குன்னு. கொல்லிமலையில் நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆச்சோ உண்மையாலும் அதே மாதிரி தாங்க இருக்குது. அப்படியே இங்கேருந்து பார்த்தா இந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப தூரம் வந்துட்டுங்க. இப்போ தான் செகண்ட் ஹேர்பின் பெண்ட் வந்துருக்குது. நான் அப்படியே அங்கே கீழே வீடியோ பண்ணல, அதுதான் ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டாட் இருக்குது. நான் பேசுனது வந்து அடிவாரத்தில் நின்று பேசியிருக்கேன், அதனால் எனக்கு தெரியல. இப்போ தான் நம்ம செகண்ட் ஹேர்பின் பெண்ட் வந்திருக்கேங்க. இன்னும் ஒரு 18 ஹேர்பின் பெண்ட் இருக்குங்க. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம மேலே போக முடியும். ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டுக்கும் அதோட தனித்தனியாக பேர் கொடுத்துருக்காங்க. 2வது ஹேர்பின் பெண்டு பார்த்தீங்கன்னா திருப்பூர் குமரன் வளைவுங்க. 3வது ஹேர்பின் பெண்டு பேர் பார்த்தீங்கன்னா வீரன் வாஞ்சிநாதன் வளைவு. ஆமாங்க, வீரன் வாஞ்சிநாதன் வளைவுங்க. 4வது கொண்டையூசி வளைவினோட பேர் பாருங்கள், வ.உ.சி. சிதம்பரனார் வளைவு. இது மாதிரி ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டுக்கும் தனித்தனியாக பேர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுங்க ஏற்காடு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளியூர் ஃபால்ஸுக்கு வந்துட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் மனசின்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டு சொந்தமான இடம் இருக்குது. அங்கே வந்து பைக் பார்க்கிங் தனியாக நிப்பாட்டிக்கலாங்க. ஒரு பைக்குக்கு வந்து 20 ருபீஸ் வாங்குறாங்க. ஃபால்ஸுக்கு தனியாக எதுவுமே இது பண்ணல, அது தனியாக சார்ஜெல்லாம் எதுவுமே வாங்கலை. வாங்க, ஃபால்ஸில் எங்கே தண்ணி சுத்தமாகவே இல்லைங்கிறாங்க, ஒருத்தர் கொஞ்சமாக தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எதுவுமே தெரியல. வாங்க, போய் வந்ததுக்காக போய் பார்த்துட்டாவது வந்துடலாம். இந்த ஃபால்ஸ் எத்தனை மணி வரைந்து எத்தனை மணிக்கு ஓப்பனுங்க? ஓப்பனாக தான் இருக்குங்களா? இதில் என்னென்னுங்க? சாக்லேட்டுங்களா? சாக்லேட் இருக்குது, டீ தூள் இருக்குது, மிளகு இருக்குது, இஞ்சி இருக்குது. சரி, இது எவ்வளோங்கண்ணா? 200. 200ரூவாய்ங்களா? ஃபால்ஸில் எப்போ தண்ணி இருக்குங்க? தண்ணி இல்லைங்களா? தண்ணி இன்னும் 10 நாள் வந்துடும். 10 நாளில் வந்துடுங்களா? ஒரு மாதத்தில் வந்துடும். இப்போ தண்ணி இல்லை. இப்போ தண்ணி இல்லை, இறங்கிட்டு பார்க்கணும். நம்ம ஆகங்க நீர்வீழ்ச்சி இறங்கணும் இல்லைங்க, அது படிக்கட்டில் இறங்கணும். இது வந்து கிளியூர் ஃபால்ஸ் வந்து இப்படி செங்குத்தாக படிக்கட்டு இல்லாமல் இறங்குறேங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அக்கா, அந்த கிளியூர் ஃபால்ஸ்னால் எவ்வளோ தூரம் இறங்கணுங்க? இதுதானுங்களா? பக்கம் தானுங்களா? தண்ணி வர்றது இல்லைங்களாங்க்கா? தண்ணி மழை காலத்தில் ரொம்ப நிறைய வருங்களா? இப்போ தண்ணி இப்போ அவங்க 1 மாதம் கழிச்சு வர மாதிரி சொல்கிறாங்க. 1 மாதம் கழிச்சு வருங்களா? 1 மாதம் மழை பெய்யுதல்ல. ஆமாங்க, மழை பெஞ்சு தண்ணி நிறைய வரும். மழை பெஞ்சு தண்ணி நிறைய வரும். இப்போ தண்ணி சுத்தமாகவே இல்லைங்களா? இப்போ தண்ணி கம்மியாக தான் இருக்கும். தண்ணி வரலையாட்டுங்குது. வரலையாட்டு இருக்குதுங்களா? தண்ணி ஆற்றுலேயே அங்கேயே இருக்குச்சுங்க. சரி சரிங்க. தண்ணி வேறு இல்லைங்கிறாங்க. எப்படிங்க? இது இல்லைங்களா? இது இல்லைங்க, இந்த பக்கம் தனியாக வந்து இப்படி தனியாக படிக்கட்டில் இங்கே தனியாக இறங்குதுங்க கிளியூர் ஃபால்ஸ். வாங்க. அங்கிருந்து
பெருந்துறையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். அங்கே வேறு தண்ணி வேறு இல்லைங்கிறாங்க. நம்ம வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் தண்ணி இருக்கா இல்லையான்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளியூர் ஃபால்ஸில் தாங்க நின்றுட்டுருக்கேன். தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லைங்க உண்மையாலுமே. அவர் நான் கொண்டு போய் அந்த மனசு இதுன்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கணும் இல்லைங்க. அவன் நாங்கள் பைக் பார்க்கிங் பண்ணுறதுக்கோசரம் அந்த பெரியவர் தண்ணி குளிக்கிற அளவுக்கு வருதுங்க அப்படின்னு சொன்னா. அப்படி உண்மையில தண்ணி குளிக்கிற அளவுக்குமே வரல, ஒரு சொட்டு கூட இல்லை. நீங்களே அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வறண்ட பூமிங்க. இங்கே பாருங்க வறண்ட பூமிங்க. இதுதாங்க கிளியூர் ஃபால்ஸு, தெரியுதுங்களா? இதுதான் கிளியூர் ஃபால்ஸ். தயவு செய்து சம்மரில் பிளான் பண்ணிடாதீங்க. ஆனால் ஏற்காட்டில் கிளைமேட்டில் சூப்பருங்க. நான் கொல்லிமலையில் கூட பாதி 34வது கொண்ட யூசி வளைவுக்கு மேலே போனதுக்கு அந்த சில்னஸ் அந்த ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 2வது 3வது கொண்ட யூசி வளைவு மேலே ஏறும்போதே அப்படியே லைட்டாக அந்த ஃபீல்னஸ் வந்துருச்சுங்க. உண்மையிலுமே அந்தளவுக்கு இருந்ததுங்க. சூப்பரான ஒரு கிளைமேட்டு. ஆனால் தயவுசெய்து ஃபால்ஸை நம்பி தயவுசெய்து யாரும் வந்துடாதீங்க. நான் ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டுங்க உண்மையாலுமே. என்னால் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. தண்ணியில் குளிக்கிற அளவுக்காவது தண்ணி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்க. எப்படி எம்டியாக இருக்குது பாருங்க. அந்த பெரியவரை போய் பேசிக்கிறேன். ஆனால் ஆகஸ்ட்டு செப்டம்பரு அந்த சீசனில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி நிறைய இருக்குங்க. ஃபால்ஸ் போவோம். அடுத்து நல்லூர் ஃபால்ஸ் போயிட்டு அங்கே தண்ணி எப்படி இருக்குது, அங்கேயும் இதே மாதிரி வறண்ட பூமி தானா இல்லை அங்கேவாது கொஞ்சம் தண்ணீர் ஓடுதா அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். அடுத்து நல்லூர் ஃபால்ஸுங்க, வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆகாய கக்கை நிர்வகிச்சு சொன்னதே தான் இங்கேயும் சொல்கிறேன். வாட்டர் பாட்டில் இல்லாமல் வந்துடாதீங்க. வாட்டர் பாட்டில் கொண்டு வாங்க. திரும்பி நீங்களே கொண்டு போகும்போது அது முன்னாடி கொண்டு போய் போட்டுருங்க, முன்னாடி டஸ்ட்பினில். சரிங்களா? வாட்டர் பாட்டில் இல்லாமல் இறங்க முடியாதுங்க. ரொம்ப மூச்சு வாங்குதுங்க. இறங்குறது எப்பவுமே ஈஸிங்க, ஏறப்போ தான் தெரியும் அதோட கஷ்டம். முடியல. சரி வாங்க, நம்மளுக்கு டைம் இல்லை. வாங்க சீக்கிரமாக நல்லூர் ஃபால்ஸ் போய் பார்த்துட்டு நல்ல இடமா பார்த்து தின்னுட்டு அதுக்கப்புறம் போகலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். அதாவது இந்த கிளியூர் இது இருக்குது பார்த்தீங்களா, இது ப்ரைவேட்டுக்கு சொந்தமானதுங்க. அவர் ஓனர் மக்களை குளிர்விக்கும் வகையில் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இது மாற்றிட்டாருங்க. எனக்கு வாயெல்லாம் குழந்தைங்க தண்ணி இல்லாமல். நான் ஃபஸ்ட்டு மேலே போய் தண்ணி குடிக்கணுங்க. இன்னும் போகணுங்க, இன்னும் ஒரு 200 மீட்டர் மேலே போகணுங்க. நான் அப்படியே வண்டி நிப்பாட்டணும் இல்லைங்க, அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அவர் எங்கேங்கண்ணா அந்த பெரியவர் போயிட்டாருங்களா? தண்ணி இருக்குதுன்னு சொன்னாப்புல, குளிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறம் பெரியவரை காணுங்க. வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கி குடிக்கலாம். இங்கேயே பக்கத்தில் கடை இருக்குங்க. அந்த பைக் பார்க்கிங் பண்ணுறேன்னு சொன்னீங்க, அது பக்கத்துலேயே கடை இருக்குது. வாட்டர் பாட்டில் மட்டும் வச்சுருக்காங்க. வாட்டர் பாட்டில் எடுத்து குடிச்சிட்டுங்க அடுத்து நல்லூர் ஃபால்ஸ் போகலாங்க. வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரெக்டாக எந்த இடத்துல இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த போட் ஹவுஸ் பக்கத்தில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம போட் ஹவுஸ்குள்ளே போக முடியாது, அதனால் போட் ஹவுஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அது வருது பார்த்தீங்களா, அந்த தெரியுது பார்த்தீங்களா, அந்த படகு தாங்க மோட்டர் படகு. அந்த மோட்டர் படகுல போகிறதுக்கு ஒரு ஆளுனாலும் 700 தான். 8 பேர் போகலாங்களாமா. 8 பேர்னாலும் 700 தானுங்களாமா. இந்த பெடல் படகு 2 பேர்த்துக்கு 200 அந்த இன்னொரு துடுப்பு போடுறாங்கள்ல அந்த படகு 400 அதில் 2 பேர் போகலான்னு நினைக்கிறேங்க. இந்த இடத்து பேர் TDSங்களாமா. அந்த பெரியவர் உட்காந்துருந்தாப்புல அவர் சொன்னாப்படிங்க, அவர்கிட்ட கேட்டேன். நீங்கள் அதனால் இங்கே வந்தீங்கன்னா இந்த போட் ஹவுஸ்லாம் இருக்குங்க. ஏற்காடு வந்தீங்கன்னா இந்த போட் ஹவுஸ்லாம் என்ஜாய் பண்ணலாங்க. பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்க, இந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது. நம்ம குறிக்கோளே ஃபால்ஸ் மட்டும்தாங்க. நம்ம ஃபால்ஸ் நம்மளுக்கு முக்கிய ஏமாற்றத்தை கொடுத்துருச்சுங்க. நம்ம ஃபால்ஸுக்கு போயிட்டு இந்த போட் ஹவுஸு, இந்த பீக்கு பார்க்கு, இந்த எல்லாத்தையுமே, இந்த ஸ்கை பார்க்கு, இது எல்லாத்தையுமே நம்ம சீசன் அப்போ ஒரு வீடியோவாக ஒரு பெரிய விழாக்க போடலாங்க.
போகிற நல்லூர் ஃபால்ஸ் போகிற வழியிலிங்க மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட் இருக்குதுங்க. அதை அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்க. மஞ்சக்குட்டை சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டுங்களா? 6 மணிக்கு. 6 மணிக்குங்களா? 6 மணிக்கு சன்ரைஸ். 6 மணி சன்ரைஸுங்களா? சன்ரைஸ். ஓ 6 மணிக்கு. காலையில் தான் வரணும். காலையில் 6 மணிக்கு சன்ரைஸ் வியூ பாயிண்ட். காலையில் 6 மணிக்கு வந்தால் தான் சன்ரைஸ் பார்க்க முடியுங்களாம். இங்கே அந்த பாட்டி சொன்னாங்க மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட் வந்துங்க காலையில் 6 மணிக்கு சன்ரைசஸ் பார்க்கக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. அதனால் காலையில் நீங்கள் 6 மணிக்கு வந்தால் தான் இங்கே சன்ரைஸ் பார்க்க முடியும் அந்த வியூ பாயிண்டில். இப்போ வந்து இங்கே வந்து புதுசாக விவேகானந்தர் சிலை இப்போ புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்களாமா. அந்த சிலையை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சிலையை பாருங்கள். இன்னும் திறக்கலைங்க. ஆனால் இது விவேகானந்தர் சிலைங்க. ஆனால் சிலை எப்போனா ஓப்பனுங்க தெரியலிங்களாண்ணா? சரி சரி. மஞ்சள் குட்டை வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு நல்லூர் ஃபால்ஸ் போகலாங்க. நல்லூர் ஃபால்ஸ் ஓப்பனே இல்லைங்களாம்மா. அது எதனாலும் தெரியல. அங்கே போய் பார்க்கலாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அங்கே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இதுதான் மஞ்சள் குட்டை வியூ பாயிண்ட்டுங்க. காலையில் 6 மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு அழகான சன்ரைசஸை இந்த மஞ்சள் குட்டை வியூ பாயிண்டில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாங்க. இங்கே மஞ்சள் குட்டை வியூ பாயிண்ட்லிங்க இப்போ நான் மொட்டை வெயிலில் நின்றுட்டுருக்கேன். இதே நம்ம ஊரில் நின்றுன்னா காஞ்சி கருவாடாயிரும்னு காஞ்சி கருவாடாயிருவேங்க நான். ஆனால் இந்த இடத்துல நான் இந்த வெயிலில் நின்றுட்டுருக்கேன். கட்டளை போட்டு தூங்க சொன்னால் கூட நான் தூங்குவேன். அந்த அளவுக்கு சில்னஸ்ஸாக இருக்குதுங்க. உங்களுக்கு இப்போ தெரியுதுன்னு இல்லையா வீடியோவில் உங்களுக்கு மொட்டை வெயிலில் நின்றுட்டுருக்கேன். ஆனால் உங்களுக்கு பயங்கர ஒரு சில்னஸ்ஸாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. இந்த மஞ்சள் குட்டை வியூ பாயிண்டில் சன்ரைஸை பார்க்குற வாய்ப்பை நான் தவற விட்டுட்டேங்க. தயவுசெய்து நீங்களும் அதேமாதிரி தவற விட்டுறாதீங்க. காலையில் ஒரு 5-5:30 மணி வாக்கில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா சன்ரைஸை பார்த்துடலாம். நிறைய அந்த டீமாக வருவாங்களா, அவங்களாம் நைட்டு இங்கே டென்ட்டு போட்டு இருந்துக்குவாங்களாமா. அந்தளவுக்கு அவ்வளோ கலாட்டா பண்ணாமல் இருந்தால் அனுமதி இருக்குதுங்களாமா. அந்த அம்மா சொன்னாங்க, அந்த பாட்டி பேசுனாங்களே அந்த பாட்டி சொன்னாங்க கலாட்டா பண்ணாமல் இருந்தால் அனுமதி இருக்கலாமா. காலையில் வச்சு நேரமாக சன்ரைஸ் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பிக்கலாம். உண்மையிலுமே இது ஒரு அற்புதமான ஒரு அழகுங்க இந்த மஞ்சள் குட்டை வியூ பாயிண்ட். இருக்குயா? இதுதாங்க நல்லூர் ஃபால்ஸு போகிற வழி. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் நல்லூர் ஃபால்ஸ் போகிற வழி. நல்லூர்லேருந்து ஊருக்கு முன்னாடி ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடி வந்தீங்கன்னா நல்லூர் ஃபால்ஸுக்கு போகிற வழிங்க. இங்கேயும் அதே வறண்ட பூமி தான். அதைத்தான் போய் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்ன பண்ணுறதுங்க, ஒரு 120 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். அதுக்காக கொண்டு போய் காமிக்கிறேன் இல்லைங்க. இங்கே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவும் மகளும் அப்பாவும் அவங்களோட பொண்ணும் இறந்துட்டாங்களாமா. அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்துக்கிறாங்க. இப்போவுமே க்ளோஸில் தான் இருக்குங்களாமா. தண்ணி இல்லாதங்காட்டி சும்மா உள்ளே போய் பார்த்துட்டு வரலாங்களாமா. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களாமா. யாரும் கேட்க மாட்டாங்களாமா. ஆனால் தண்ணி வந்தால் இப்போ வரைக்கும் ஓப்பன் இல்லைங்களாமா, க்ளோஸ் தானுங்களாமா. வாங்க அந்த அருவி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ரோடு தான் இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரோடு தான் நல்லூர் அருவிக்கு போகிறக்கு. இந்த மாதிரி ஒரு ரோடு தான் கொடுத்துருக்காங்க. தனியாக வந்த ஒரு கொஞ்சம் தூரம் ட்ரக்கிங் பண்ணி தான் போகணும். நீங்கள் நல்லூர் அருவிக்கு நீங்கள் கொஞ்சம் ட்ரக்கிங் பண்ணி தாங்க போகணும். இந்த மாதிரி தான் இருக்குது. இதுதாங்க நல்லூர் அருவி. இங்கே பாருங்கள், அங்கேருந்து தான் தண்ணி ஊற்றும் பாருங்கள். ஆனால் பூரா வறண்ட பூமி, வெறும் பாறை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுதுங்க. வேறு எதுவுமே கண்ணுக்கு தெரியல. அப்படியே கண்ணு மயன்னு இருக்குதுங்க. பாருங்கள் பீஸ் போட்டுருக்காங்க. பத்து வந்து கம்மி பீஸ் பட்டில் வந்து கம்மியா.
கேமரா விடுது. ஃப்ரெண்ட்ஸ், வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் பார்சல் கட்டியாச்சு. வீட்டுக்கும் போய் கொஞ்சம் சாப்பிட்லாம். ஏன்னா நம்மளுக்கு நான் ஒரு பேசிக்காகவே ஒரு சிக்கன் பிரியிருங்க. அதனால தாங்க. இந்த ஹோட்டல் பிஎன்எஸ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 20வது கொண்டையூசி வளைவு தாண்டின உடனேயுமே ஒரு 300 மீட்டரில் ரைட் சைடு ஃபஸ்ட்டு கடைங்க. ஒரு 300 மீட்டர் தாண்டினோடனேயுமே ரைட் சைடு 20வது கொண்டையூசி வளைவில் 20வது கொண்டையூசி வளைவு தாண்டின உடனே 20வது கொண்டையூசி வளைவு தாண்டின உடனே ஒரு 300 மீட்டர் தாண்டிங்க ரைட் சைடு ஃபஸ்ட்டு கடைங்க இந்த பிஎன்எஸ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கரடியூர் காட்சிமணியோட என்ட்ரன்ஸுங்க. எப்பவுமே இந்த டீ கடையில் தான் இது கொடுப்பாங்களாமா, என்ட்ரி ஃபீஸ் வாங்குவாங்களாமா. இன்றைக்கி வந்து உள்ளேயே கொடுக்குறாங்களா. அக்கா, ஏன் இந்த இதுக்கு கரடியூர்னு பேர் வந்துச்சு? கரடிகளின்னு இருந்ததுங்களா? அது அந்த காலத்தில் இருந்துச்சுங்களா, இப்போ இல்லைங்க. ஓ, அந்த காலத்தில் இருந்தது, இப்போல்லாம் இல்லைங்க. அந்த ஊர் பேர் கரடியூர் தான். கரடியூர் பேருக்காக தான் இந்த பொம்மை கரடி வச்சிருக்காங்க. ஓ, ஊருக்காகத்தான் அந்த பொம்மை வச்சுருக்காங்க, மற்றபடி இல்லை. இதில் மற்றபடி இப்போல்லாம் கரடியெல்லாம் ஒன்றும் இல்லை. கரடி இல்லைங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊருக்காகத்தான் அந்த பேரேமா அந்த முன்னாடி 2 பொம்மை காமிச்சிருந்தேன், கரடி பொம்மை, அதுக்காகத்தான் வச்சுருக்காங்களாமா. மற்றபடி ஆதி காலத்தில் ஆதி காலத்தில் இருந்ததுங்களாமா, இப்போ இல்லைங்களாமா. கரடியூர் காட்சி முனையை பார்க்க போகிறேங்க. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கரடியூர் காட்சி முனை கரடியெலாம் நிறைய இருந்திருக்க மாட்டேங்குது. பார்த்தா போகணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேங்க. ரோடு அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப டேமேஜாக தான் கிடந்ததுங்க. கரடியூர் காட்சி முனையை பாருங்க எப்படி இருக்குன்னு. இருங்க, பேக் கேமராவில் காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. பாருங்க, நீங்கள் வாங்க. நீங்கள் காலையில் நேரமாக வந்தீங்கன்னா இங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாங்க. எந்த ஒரு சத்தமும் இல்லை, எந்த ஒரு வண்டி வாங்கின போக்குவரத்து எந்த ஒரு சத்தமும் கிடையாது. குருவிகள் கத்துற சத்தம் மட்டும்தான் கொஞ்சம் கேட்குறக்கு கொஞ்சம் இனிமையாக இருக்குதுங்க. எந்த ஒரு எரிச்சலாவெல்லாம் இல்லை. பார்க்குறக்கு ஒரு அருமையான இடம் தாங்க அந்த வியூ பாயிண்ட்டு. கண்டிப்பாக வந்தால் அந்த வியூ பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் பாருங்கள், உள்ளே வந்துட்டோம். 2 கரடி வேறு குட்டி வேறு படுத்துருக்குதுங்க. என்ட்ரி ஃபீஸுங்களா எவ்வளோங்க ஒரு ஆளுக்கு? ஒரு ஆளுக்கு 20 ரூபாங்க. ஒரு ஆளுக்கு 20 ரூபாய்ங்களா? கொடுங்க, 2 கொடுங்க. சரி, எவ்வளோ நேரங்க டைமு? 5 மணி வரைக்கும் சாயந்தரம். காலை எத்தனை மணிக்கு ஓப்பனுங்க? 9 மணிக்கு. 9 மணிக்குங்களா? இங்கே சீசன் அப்படிலாம் எதுவும் இல்லைங்களா? அப்படிங்களா, எப்பயுமே 9 மணி காலையில், சாயந்தரம் வந்து 5 மணி வரைக்கும். சாயந்தரம் 5 மணி வரைக்குங்க. சரிங்க. இந்த ஒரு 5:30 வரைக்கும் பார்ப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் கரடியூர் வியூ பாயிண்ட் போகிற வழியில் இந்த மிளகு செடியில் போட்டிருந்தாங்களே, எனக்கு ரொம்ப நாள் டவுட்டுங்க. கொல்லிமலை போகும்போது டவுட் இருந்தது, இந்த மிளகுல எப்படி பொறிப்பாங்கன்னு. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா,
மிளகெல்லாம் கீழ் விழுகும், அது அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சேன். அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க அப்படி பொரிக்கல. எப்படி பொரிக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி பொரிக்கிறாங்கன்னு. இந்த மூங்கில் தெரியுங்களா, இந்த மாதிரி மூங்கில், இது ஒரு மூங்கிலுங்க. ஏணு டைப்பில் கொடுத்துருக்காங்க. அது அப்படியே அந்த மரத்து மேலே சாய்ச்சி வச்சு அப்படியே அந்த ஹைட்டு வரைக்குமே, ஏன்னா அந்த ஹைட்டு வரைக்குமே மூங்கில் தானா? கடைசி வரைக்கும் ஹைட்டு மூங்கில் தானா? ரொம்ப ஹைட்டு போச்சுன்னா எப்படி பொறிப்பீங்க? ஓ, மரத்துலேயே தெரியுங்களா? ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான வேலை தாங்க. எப்படி பாரு, இது மூங்கில் தான் தெரியுதுங்களா? ஏணி பிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மிளகு பொரிக்கிறதுக்காக மட்டுமே தனியாகவே வெட்டி வச்சுருவாங்களாட்ருக்கு மூங்கில். பார்த்தீங்களா அவங்க எப்படி மிளகு பொரிக்கிறாங்கன்னு? இப்படி தாங்க மிளகு பொரிச்சிட்டுருக்குறாங்க. நான் கீழெல்லாம் உளுந்துடும், அதுக்கப்புறம்லாம் ஒவ்வொன்றா பொறுக்கி எடுத்துக்குவாங்க அப்படி தான் நினச்சிட்டு இருந்து இப்போ வரைக்குமே. ஆனால் அப்படி இல்லை, அதுக்காகவே தனியாக ஒரு மூங்கில் ரெடி பண்ணிக்கிறாங்க போல். அதிலிருந்து மேலே ஏறி பறிச்சுக்கிறாங்க ஹைட்டு வரைக்குமே. ரொம்ப மூங்கில் எட்ட முடியாத ஹைட்லாம் போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எட்ட முடியாத மூங்கிலுக்கு மேலே ஹைட்டு போயிடுச்சுன்னா மரத்தில் ஏறிடுவாங்களாமா. அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப வயசானவங்களாம் பொறிக்கல, கொஞ்சம் ஒரு 25 to 30 வயசு வரைக்கும் தான் பொறிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஏற்காடு விலாக் முடிஞ்சுதுங்க.